அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதா சொன்னது 75,000 கிடச்சுன்னா அங்கே தான் போயிருப்பேன் நான். என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், எனக்கு அது கிடைக்கல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பல வருஷம் கழித்து அந்த இடத்துல பார்க்கும்போது நான் அதை எதுவுமே பார்க்கல. நான் அங்கே ஏக்கத்தோடு சுற்றினேன். அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும், அந்த காசு போட்டால் தம்ஸ்அப் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் விடலாம், அது வெண்டிங் மிஷின். ஒரு தரம் வச்சு இதை செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்டு, ஏன்னா அங்கேருந்து என்ன மாதிரி பழகளோட நிலைமை அதுதான். ஏன்னா காசு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது, கொண்டாட்டம்லாம் முடியாது. அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லோரும் ஒன்று கூடுவோம், ஒன்றா சமைச்சு பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் அங்கே கிரிக்கு இருக்கும், அந்த ஊரை பரதுபாய் தேரதம் இருக்கும், அங்கே போய் சும்மா இருந்துட்டு திரும்பி இவ்வளோ தான் இருக்கும். ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் வாழ்க்கை. அதை தாண்டி